எல்லா இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க வந்துட்டு கட்சி மேல இவ்வளவு அக்கறையா இருப்பாங்களா இல்லையான்லாம் தெரியல. நீங்க வந்து எல்லா இடங்கள்லயுமே என்ன சொல்றீங்கன்னா கட்சியில என்ன நடக்குதுன்னே தெரியல, இவங்கெல்லாம் இந்த கட்சி எதுக்கு வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அண்ணன் சீமானை பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் தமிழ் தேசியத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம் நாம் தமிழர் கட்சி மேல? இல்ல, அதாவது தமிழ் தேசியத்தை பற்றி நான் எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிட்டு பேசியதில்லை. தமிழ் தேசம் போலி தமிழ் தேசியத்தை மட்டும்தான் தோல்வி இல்ல. தமிழ் தேசத்தை வந்து தொட்டு அந்த வழியில போற கட்சியை தானே நீங்க பேசுறீங்க, அவங்க வழியில போறவங்கள தானே பேசுறீங்க. அதாவது உண்மையான தமிழ் தேசியத்தை யாரும் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய தமிழ் மக்களை நேசிக்கக்கூடிய யாரும் தோல்வித்து காட்ட மாட்டார், விமர்சனம் வைக்க மாட்டார். அந்த வகையில நானும் அதற்கு பொருந்துகிறேன். இவர்கள் போலி தமிழ் தேசியம். போலி தமிழ் தேசியவாதி அது எப்படின்னா எனக்கு புரியல. நீங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேச தகுதியே இல்லை. சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை அங்க இலங்கையில சென்று ஏதாவது ஒரு புள்ளை புடிங்க போட்டாரா, ஒரு மண்ணாங்கிட்ட புடிங்க போடவில்லை. நீங்க ஏதாவது பண்ணீங்க? ஒரு 10-15 வந்துருக்குது, இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். 1 2 என்று சொல்ற மாதிரி இவர் வந்துட்டே இருக்கும். சொன்ன மாதிரி நல்லா பாடுறீங்க. வேற பாடுறது தப்பு இல்லம்மா, போதையை போட்டு ஆடுறது தான் தப்பு. அதை தான் இவனுக்கு செய்யறானுங்க. போதைக்கு சப்போர்ட் பண்றது நீங்க தான். யாருமா சப்போர்ட் பண்றாங்க? யாரு சப்போர்ட் பண்றாங்க? மது விலக்கல் அமல்படுத்துவோம்னு சொல்லி அமல்படுத்திட்டீங்களா? செத்தாங்களா, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அம்மா நீங்க தான் சீமான் தான் சொல்றாரு வருஷம் சாவுறாங்களே, என்ன சொல்ல வரீங்க? இல்லம்மா, நான் படிக்கும்போது 2 ஜெக் கல்ல குச்சிட்டு கருவாடை சாப்பிட்டு போயிட்டேன். அது போல மாணவர்கள் என்ன சொல்ல வர்றாரு இளைஞர்களுக்கு, நீங்களும் குடிங்கடான்னு சொல்ல வர்றாரு. அதுவும் படிக்கும் போதே குடிடான்னு சொல்ல வர்றாரு. இந்த கோமாளி என்ன பண்ணலாம்? படிக்கும் போதே குடிடான்னு சொல்றாரு. இப்ப படிக்கும் போதே படிக்கும் மாணவர்கள் எவ்வளவு போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க, அவங்க கையில ஈஸியா கிடைக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க இந்த மாணவர் மாணவிகள் கையில நேற்று வரைக்குமே ஒரு மாணவன் 19 வயசு மாணவன் போதை ஊசி போட்டு ஒண்ணுமே இல்லாதவன் அண்ணாடங்காட்சி அந்த குடும்பத்துல இருக்க பையன் போதை ஊசி போட்டு செத்து போயிருக்கான். டெய்லி மாணவர்கள் கையிலயும் சரி இளைஞர்கள் கையிலயும் போதைப் பொருட்கள் ஈஸியா கிடைக்குது. அதுக்கு காரணம் யாரு? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் நிறைய பேருக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க. சரிமா, இங்க பாருங்க, உண்மையை சொல்லும் போது ஜாலரான அந்த ஜாலரா தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பேன். நீங்க ஒரு பொறுப்பாளரா தானே இருக்கிறீங்க. அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல கேக்குறேன். இல்ல அதுல ஏதாவது தலைவலியா உங்களுக்கு? இல்ல ஒரு பொறுப்பாளர் கண்ணு வலியா? கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கான தெளிவான பதிலே நீங்க சொல்லுங்க. என்னமா தெளிவில்ல பதில்? எல்லார் கையிலயும் போதைப் பொருட்கள் எப்படி ஈஸியா கிடைக்கும்? எல்லார் கையிலும் போதைப் பொருள் இல்லம்மா. மாணவர்கள் கையில் இருமா, சிறுவர்கள் கையில இருமா, வர ஒண்ணுமே இல்லாதவன் கையில இருமா. கலைஞர் அவரை இழிவுபடுத்தி பேசுகிறார். கலைஞர் அவர்களால் தான் தமிழ்நாட்டில் ஊழல் வந்தது, ஒரு தீய சக்தி கலைஞர் என்று எவ்வளோ பேசுகிறார். அது மட்டுமல்ல, என்று தப்பாக பேசுகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசினாரா இல்லையா? வணக்கம் சார். வணக்கம்மா. எல்லா இடத்துலயுமே வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க வந்துட்டு கட்சி மேல இவ்வளவு அக்கறையா இருப்பாங்களா இல்லையான்லாம் தெரியல. நீங்க வந்து எல்லா இடங்கள்லயுமே என்ன சொல்றீங்கன்னா கட்சியில என்ன நடக்குதுன்னே தெரியல, இவங்கெல்லாம் இந்த கட்சி எதுக்கு வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அண்ணன் சீமானை பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் தமிழ் தேசியத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம் நாம் தமிழர் கட்சி மேல? இல்ல, அதாவது தமிழ் தேசியத்தை பற்றி நான் எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிட்டு பேசியதில்லை. தமிழ் தேசம் போலி தமிழ் தேசியத்தை மட்டும்தான் தோல்வி. இல்ல, தமிழ் தேசத்தை வந்து தொட்டு அந்த வழியில போற கட்சியை தானே நீங்க பேசுறீங்க, அவங்க வழியில போறவங்கள தானே பேசுறீங்க. இந்த இடத்தில் தான் முரண்பாடு. அதாவது உண்மையான தமிழ் தேசியத்தை யாரும் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய தமிழ் மக்களை நேசிக்கக்கூடிய யாரும் தோல்வித்து காட்ட மாட்டார், விமர்சனம் வைக்க மாட்டார். அந்த வகையில நானும் அதற்கு பொருந்துகிறேன். இவர்கள் போலி தமிழ் தேசியவாதி. போலி தமிழ் தேசியவாதி அது எப்படின்னா எனக்கு புரியல. ஆமாம், தமிழ் தேசியம் என்கின்ற போரியை வைத்துக் கொண்டு அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுவது, தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா மேதக பிரபாகரன் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுவது. யாரு பேசுன? வர அந்த பிரபாகரன் அவர்களை கொச்சப்படுத்தி பேசிய பிறகு அதில் இப்போ போர்ப்படை தலைவராக இருந்த ஐயா பொட்டோமானை மயிரண்டு பேசவில்லையா? நான் கூசூர் சொல்வதற்கு இதே சீமான் மயிரண்டு பேசினாரா இல்லையா? ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய எவனும் அந்த மாபெரும் உத்தம தலைவர்களை கொச்சப்படுத்தி பேசுவார்களா? இல்ல, பேசினாங்க. எப்ப சீமான் பேசவில்லையா? அவன் இவன் என்று பொட்டமான பேசவில்லையா? அவன் இவன் என்று ஐயா பிரபாகரன் அவளை பேசவில்லையா? பிரபாகரன் பல முறை பேசியிருக்கிறார். பேச மாட்டாங்க. பொட்டாமனை பேசினாலும் ஒன்றுதான், பிரபாகரன் அவளை பேசினா ரெண்டும் ஒன்று தானே. பொட்டாமன் என்ன உங்களை போன்ற பொட்டல சாப்பாடு பிரித்து கொண்டு ஆமக்கறியில முயல் கறி வைத்துக் கொண்டு சாப்பிட்டு இருந்தார்களா? ஆமக்கறி முதலக்கறி போர் முனையில்
தனது உயிரை துச்சமாக நினைத்து இந்த மக்களுக்காக போறேன் பொட்டமானவர்கள். ஆமா சார், நீங்க பாத்தீங்கன்னா அதே கர்மம் தான் நானும் கேட்கிறேன், அதே தான் நானும் கேட்கிறேன். ஆமக்கறி சாப்பிட்டு நீங்க பாத்தீங்களா சீமான் சாப்பிட்டதா? இல்ல நீங்க தான் சொன்னீங்க, நான் அவர் சாப்பிட்டாரு நான் சொல்லலையே. அம்மா அதுதான்மா சொல்றேன், சீமான் சொல்லி தான் நான் சொல்றேன். ஆகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேசியவாதி, மிகப்பெரிய தேசிய தலைவர், மிகப்பெரிய தமிழ் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் போர் மொழியில சண்டையிட்டு அந்த நேரத்தில் கூட எனக்கு சாப்பாடு பரிமாணா உங்களுடைய கேடுகாட்ட எண்ணமெல்லாம் வெறும் சாப்பிட்றதுல தான் போகுது. பிரபாகரன் அவர்கள் தம்பி அழைத்து இது போரெல்லாம் செய்தார் கொண்டா நான் ஆமைக்கறியை சாப்பிட்டேன். அந்த இடத்துக்கு போனா விருந்து உபசரணை எல்லாம் பண்ணியிருந்தா அந்த விஷயத்த வெளியே வந்து சொல்றாங்க. நீங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேச தகுதியே இல்லை. சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை அங்க இலங்கையில சென்று ஏதாவது ஒரு புள்ளை புடிங்க போட்டாரா, ஒரு மண்ணாங்கிட்ட புடிங்க போடவில்லை. நீங்க ஏதாவது பண்ணி நான் பிழைப்பாதம் நடத்துறேன்னா தமிழ் தேசம் நானாமா பிழைப்பாதம் நடத்துறேன். உலக மக்கள் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இலங்கை தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ பிச்சை எடுத்து வாழ்வேன் நானா? இல்ல வாங்கினதை பாத்தீங்களா? அவங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்கினதை நீங்க பாத்தீங்களா? இந்த ஆடியோ எல்லாம் வருது, எங்க இருந்துமா வருது? அமெரிக்கா ஜனாதிபதி அதாவது வெளியிட்டு ஆடியோ பேசுனதெல்லாம் முடிஞ்சு போச்சா? உங்க இஷ்டத்துக்கு மது போதல பேச தினம் ரெண்டு பேசி நாங்க அப்படியே மறந்துட்டு போயிடுமா? எந்த கட்சியிலயும் வந்து யாரு எடுத்து பேசுங்க. வெளியே வரலையா? ஏமா வெளியே வந்தா 2 எடுத்து விடுங்கம்மா. தவறு சார். பெண்களை பற்றியோ அல்லது தமிழ் தேசியத்தை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ குறிப்பாக இஸ்லாமியர்களை பற்றியோ எவன் யார் பேசலாம் தவறுதான். ஒத்துக்குவீங்க. இதுவே டிஎம்கேல பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா? எடுத்து போடுங்க. தவறா இருந்தா நான் ஒப்புக்கிறேன். தவறுன்னு எடுத்து போடுங்க, 2 போடுங்க. மக்கள் தீர்ப்பளிக்கட்டும் சொல்லுங்க. மக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் வந்துட்டு தெரியாத மக்களுக்கு கூட இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, இல்ல மக்களே பிழைப்போதம் நடத்தக்கூடிய தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்போதம் நடத்தக்கூடிய சீமானுடைய முகத்திற்கு இதுதான் என்று மக்கள் மத்தியில் தோல் எடுத்து காட்டுதல் என்ன தவறு? என்னமா தவறு? அந்த மாதிரி தானே எல்லாரும் பண்ற தப்பா அவர் வெளியே சொல்றாரு. அதுதாங்க. மட்டும் எதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? பாருங்க, தவறு செய்திருது உண்மை என்று சொன்னால் தாராளமா மக்கள் மட்டத்துல காட்டுங்கள். மக்கள் தீர்ப்பளிக்கட்டும், மக்கள் காரி உமிழட்டும். கேட்டால் ஒரு புறம் பெண்களுக்கு நான் பாதுகாப்பு என்று சொல்லுது, பெண்களுக்கு சரிசமாக நான் சீட்டுகளை ஒதுக்குறேன் என்று சொல்லுது. அந்த பெண்களையே தவறாக பேசுவது. எந்த பெண்களை தவறா பேசினாங்க? இது வரைக்கும் எந்த பெண்களும் அவர் தவறா பேசாம வந்திருக்கிறாரு? இல்ல நீங்க சொல்லுங்க, எந்த பெண்ணை தவறா? சகோதரி, விருகம்பாக்கம் காவல் நிலையத்துல ஒரு விசாரணைக்கு வராரு. ஒரு நடிகனுடைய விவகாரத்துல விசாரணைக்கு வராரா? பத்திரிகையாளர் மன்றத்துல அவருடைய மனையை வச்சுக்கிட்டு என்னமா பேசினாரு? என்ன பேசினா நீங்க தான் சொல்லணும். அதாவது என் மனைவி கிட்ட சொன்னேன், என் மனைவி சொன்னாங்க உனக்கு போய் இந்த பொண்ணு தான் கிடைச்சதா? அப்போ அதுல அவருடைய மனைவி சேர்த்து கொச்சப்படுத்துறாரு. இவருன்னா காங்க என் காலையா ஊர் மேல தண்ணி தொளிச்சு விட்டு இருக்கிறாங்க. என் காலைனா ஊர் மேல தண்ணி தொளிச்சு விட்டுருவாங்களா? இப்ப அவங்க மனைவியினுடைய ஸ்டேட்மெண்ட் எதமா குறிக்குது? என் மனைவி சொன்னாங்க ஓஹோஹோன்னு லூசு மாதிரி நானா சீசன் பதில் சொன்னேன். என் மனைவி சொல்றா போய் உங்களுக்கு இந்த பொண்ணு தான் கிடைச்சதா? ஒரு விஷயம் சொல்லுவா, நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. இருமா அப்போ நீங்க வேற எந்த பொண்ணுகிட்டலாம் போலாம், அது தவறே இல்லை. அவங்க மனைவி சொல்ல வராரா? இதுனா குடும்பமா? அடுத்து உங்க குடும்பத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது. அந்த மண்ணாங்கட்டி வெட்ட வெளியில பேசதான் செய்வேன். என்னன்னா எல்லா இடங்கள்லயும் போய் ஒரு விஷயத்தை நீங்க பேசிக்கிட்டே ஏன் பேசுறீங்க? இங்க பாருமா அவர் வீட்டுல போயிட்டு என்ன பேச உங்ககிட்ட நான் சொல்லலமா. வெட்ட வெளிச்சில பத்திரிகையாளர் சொன்னதாமா சொல்றேன். பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் சொன்னாரு. சொல்லுமா, வீட்டுல சொன்னார் அந்த வார்த்தைய. அப்ப வெட்ட வெளிச்ச சொல்லும் போது பேசத்தானே செய்ய முடியும், பொது விவாத பொருளாக பேசத்தானே முடியும். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல விடிஞ்சா சீமான் என்ன பண்ணாரு, சீமான் எதை பண்ணாரு, என்ன என்ன ஒரு அரசியலுக்கு ஒரு தவங்களோட பர்சனல் ஆடியோவை எடுத்து வெளியே விடுறது அது எவ்வளவு பெரிய தப்பு. ஏமா நானாமா வெளியிட்டேன், திமுக வெளியிட்டுது, கூட இருக்கிறவங்களே வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? வெளியிட்டு விட்டார். நான் கேட்கிறேன், வெளியிட்டது தப்புன்னு சொல்லும் போது உள்ள பேசுற கோமாளி பேச்சு தப்பு இல்லையா? யார கோமாளின்னு சொல்றீங்க? பேசணவங்க எல்லாம் கோமாளி தான், பேசணும் கிரிமினல் தான், பேசணும் பூரா பிராடு அயோக்கிய பசங்க தான். மத்தபடி எல்லா கட்சியில இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏமா தவறு யார் பண்ணாலும் தவறுதாம்மா. இந்த பெண்களை பற்றியோ அப்படிதான் நம்ம ஊர்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களா? இதமா சொல்றேன். நீங்களுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையான தவறு பண்ணா அதை தவறுன்னு ஒத்துக்குவீங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்கு வேண்டப்பட்டு இந்த தவறை செஞ்சிருக்கிறாங்க, நான் ஆதரவு பேசுறேன், என்ன கேளுங்க. மக்கள் மத்தியில நீங்க என்னைக்காவது ஆதரவா பேசுவீங்களா? அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு கேட்பேன். அன்னைக்குமா நடந்த போது பேசுங்கம்மா, முன்கூட்டியே ஒரு யூகத்தெல்லாம் பதில் சொல்ல முடியாது. விஷயத்தெல்லாம் திருப்பி எப்படி முடிஞ்சு பைத்தியக்காரன் போல தினமும் ஏதாவது ஒண்ணு வளர்னே இருப்பீங்க. நாங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நாங்களாம் முட்டா பசங்களா? என்ன முடியலமா? ஏமா முடியலமா? இந்த கன்றாவி கதை விடியலமா? முடியல. என்னதான் நடக்குது சொல்லுங்க. இன்னும் அவர் எத்தனை பேச்சுல வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு 10-15 வந்துருக்குது, இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். 1,
இரண்டா என்று சொல்ற மாதிரி இவர் வந்துட்டே இருக்கும். சொன்ன மாதிரி நல்லா பாடுறீங்க. வேற பாடுறது தப்பு இல்லம்மா, போதையை போட்டு ஆடுறது தான் தப்பு. அதை தான் இவனுக்கு செய்யறானுங்க. நாம் தமிழர் போதைக்கு கட்சியில சப்போர்ட் பண்றது நீங்க தான். யாருமா சப்போர்ட் பண்றாங்க? சப்போர்ட் பண்றது யாரு சப்போர்ட் பண்றாங்க? மது விலக்கல் அமல்படுத்துவோம்னு சொல்லி அமல்படுத்திட்டீங்களா? நானா பேசினேன்? கல்லூரிக்கு முன்னாடி காலேஜ் வாசல் முன்னாடி 2 ஜக கல்ல குச்சிட்டு கருவாடை சாப்பிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்ப மாணவ செல்வம் என்ன சொல்ல வரீங்க? அதே போல நீங்களும் சாராயத்தை கல்ல குச்சிட்டு போங்கடா. செத்தாங்களா, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏமா நீங்க தான் சீமான் தான் சொல்றாரு. வருஷம் சாவறாங்களே, என்ன சொல்ல வரீங்க? இல்லம்மா, சீமான் தான் சொல்றாரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று சொல்றாரா இல்லையா? அட அப்புறம் நான் ஏதாவது கேட்டுருவேன். நான் கேளுங்க, பச்சையா சிவப்பா மஞ்சளா கேட்டுருவேன். பெண்மணியா இருக்கு, உங்களை கேட்கல, அவங்களை கேட்பேன். உங்களை வச்சு கேட்குது எனக்கு தவறா இருக்குது. சரியா? காலேஜ் வாசல்ல 2 ஜக கல்ல குச்சிட்டு கருவாடை சாப்பிட்டு நான் போவேன். அப்படியே அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு பரோட்டா சால்னா சாப்பிட்டு அப்படியே போயிடுவேன் வீட்டுக்கு. இல்லையா? சீமான் மட்டும்தான் இப்படி பேசி இருக்கிறாரா? மத்த யாரு பேசுறதும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? சீமான் சொல்றாரு நான் மட்டும்தான் யோக்கியமானவன். பிரச்சாரத்திலே நிறைய பேர் தப்பா பேசிருக்காங்க. இந்த கோமாளி பேசுறது பூரா தப்புமா? மறந்துட்டீங்க? ஏமா தப்பா பேசுறது வேற, அந்த தப்புக்கு மக்கள் மத்தியில வருத்தம் தெரிவிக்குது வேற. பேசுறது பூரா தப்பாவே இருந்தா என்னமா பண்ணுவ? ஒருவேளை சீமான் அவர்கள் பேசுறது மட்டும் தான் உங்க மைண்ட்ல நிக்குமா? மத்தவங்க பேசுறதெல்லாம் மறந்து போயிருமா? அந்த மாதிரி ஏதாவது அம்னீஷியா ஏதாவது பாருங்க, இங்க பாருங்கம்மா. சீமான் அவர்கள் அதான் மற்ற கட்சியினுடைய தலைவரோ மற்ற கட்சியினுடைய பேச்சாளரோ தவறா பேசுறாங்க, 1-2 பேசுறாங்க, இருமா அதையும் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்குதா வருத்தம் தெரிவிக்கிறாங்க. வருத்தம் தெரிவிச்சா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டு சிறையில அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் கேட்டாரு 1000 ரூபாய் வாங்கி பெண்கள் நல்ல பவுடர் பொட்டெல்லாம் அடிச்சு பாருங்க. யதார்த்த வார்த்தையில வச்சுக்கிட்டு திட்டமிட்டு பேசல. ஆனா இவர் பேசுறது பூரா தவறாதானே பேசுறாரு. எவனாவது மாணவர்களுக்கு இந்த அறிவுரை வழங்குறத பாத்திருக்கிறீங்களா? நான் படிக்கும்போது 2 ஜக கல்ல குச்சிட்டு கருவாடை சாப்பிட்டு போயிட்டேன். அது போல மாணவர்கள் என்ன சொல்ல வர்றாரு இளைஞர்களுக்கு? நீங்களும் குடிங்கடான்னு சொல்ல வர்றாரு. அதுவும் படிக்கும் போதே குடிடான்னு சொல்ல வர்றாரு. இந்த கோமாளி என்ன பண்ணலாம்? படிக்கும் போதே குடிடான்னு சொல்றாரு. இப்ப படிக்கும் போதே படிக்கும் மாணவர்கள் எவ்வளவு போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காங்க. அவங்க கையில ஈஸியா கிடைக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அது கூட நீங்க யோகியமான தலைவர், சீமான் யோகியமானவர், சீமான் நல்லவர், சீமான் உத்தம புத்திரரா இருந்தா அந்த தவறை சுட்டி காட்டுமா ஒழிய நான் குடிச்சிட்டு அப்படிதான் போயிருக்கேன் என்ன சொல்ல வர்றாரு? நீங்களும் அதே போல வாங்கன்னு சொல்ல வர்றாரு. ஏன் அமைதியா பேசுறீங்க? இந்த மாணவர் மாணவிகள் கையில நேற்று வரைக்குமே ஒரு மாணவன் 19 வயசு மாணவன் போதை ஊசி போட்டு ஒண்ணுமே இல்லாதவன் அன்னாடங்காட்சி அந்த குடும்பத்துல இருக்க பையன் போதை ஊசி போட்டு செத்து போயிருக்கான். டெய்லி மாணவர்கள் கையிலயும் சரி இளைஞர்கள் கையிலயும் போதைப் பொருட்கள் ஈஸியா கிடைக்குது. அதுக்கு காரணம் யாரு? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் நிறைய பேருக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க. சரிமா, இங்க பாருங்க, உண்மையை சொல்லும் போது ஜால்ரானா அந்த ஜால்ரா தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பேன். சரி, நல்லது. சரியா? நிச்சயமா அதை செய்வேன். உண்மைகளை பேசும்போது மக்கள் குரலா ஒலிக்கும் போது ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்க பாருங்க, 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் கஞ்சாக்கள் பதிக்க வைக்கப்பட்டு இருந்தது. அது குடோன்ல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வருகிறது. ஆமா, அதை காவல்துறை மூலமாக தமிழக அரசு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க, எத்தனை பேரை புடிச்சிருப்பாங்கன்னு பாக்குறீங்களா? அதுதான் சொல்றேன். எல்லார் கையிலயும் இருக்கும். அதாவது நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்ததை வச்சு பாத்தீர்களான்னு சொல்றீங்க. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இந்த அரசு செயல்படணும். அத செயல்படும் போது செயல்பட்டு விட்டது, அது மேல ஒரு பழியை சொல்லணும். உங்க எல்லாம் தான் பழி போடுறாங்க, நீங்க யார் மேலயும் பழி போடல. நாங்க ஏமா போடுறோம்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினோ இல்ல விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையோ அந்த சிந்தனையும் செயல்பாடும் கூட நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கே கிடையாதுமா. நீங்க ஒரு பொறுப்பாளராக தானே இருக்கிறீங்க. எதுலமா இருக்கிறோம்? நீங்க ஒரு கட்சியில ஒரு பொறுப்பாளர். அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல கேக்குறேன். அதுல ஏதாவது தலைவலியா உங்களுக்கு? இல்ல ஒரு பொறுப்பாளர் கண்ணு வலியா? கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கான தெளிவான பதிலே நீங்க சொல்லுங்க. என்னமா தெளிவில்ல பதில்? எல்லார் கையிலயும் போதைப் பொருட்கள் எப்படி ஈஸியா கிடைக்கும்? எல்லார் கையிலும் போதைப் பொருள் இல்லம்மா. மாணவர்கள் கையில், சிறுவர்கள் கையில, ஒண்ணுமே இல்லாதவன் கையில. அதாவது போதை வஸ்துகள் யாரிடம் இருந்தாலும் தவறுதான். காவல்துறை தான் சக்திக்கு மீறிய அளவிலே எத்தனை நபர்களை கைது செய்து சிறையில் அடிக்கிறார்கள். அப்ப காவல்துறை தெளிவா தானே தனது பணியை செய்கிறாங்க. எதிர்கட்சிங்க என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் காவல்துறை ஆகிவிட்டது, காவல்துறை சரியாக செயல்படுது, எத்தனை பொய்களை பேசுறாங்க. எதிர்கட்சிகள் பொய் பேசுறாங்க. வேற என்னமா மையமா பேசுறாங்க? கேக்குறேன், நான் உங்களை மாதிரி நானும் உட்கார்ந்து கேக்குறேன் நீங்க சொல்றத. நீங்க என்ன சாதாரணமா கேட்கலாமா? யாரும் எழுதி கொடுத்து வச்சு கேக்குறீங்க? எழுதிய எதுக்குண்ணா? எனக்கு எழுதியெல்லாம் கொடுக்க வேணாம், நானே பேசுவேன். அப்ப எவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க பாருங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு
நீங்க எதிரா பேசுறது தானா உங்களுக்கு கேள்வி வருது. நாங்க பரவாயில்லம்மா. வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராலாம் பேசல, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் கேக்குறோம். ஏன் எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறோம். ஏமா பேசுற கோமாளி விட்டுறீங்க, சுட்டி காட்டுற எங்களை பார்த்து கேக்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது செந்தமிழன் சீமான் அவர்களை திட்டுறீங்க, இல்லாட்டி அண்ணாமலை அவர்கள் கிட்ட போயிடுறீங்க. இங்க பாருங்க, ரெண்டு பேரையும் உங்களுக்கு ஆமாமா ஏமா 8 வருஷத்துக்கு முன்னாடியே சீமான் பாஜக சங்கி பீட்டும்னு பல முறை சொல்லி இருக்கிறோம். இப்ப சமீபகால நடவடிக்கை என்ன சொல்ல வருது? நிரூபணம் செய்யறாருல்ல. அப்போ தமிழ்நாட்டில் தூங்கி எழுந்த இருவருக்கு போட்டின்னு பலமுறை சொல்லி அதே இப்போ சொல்றேன். தமிழ்நாட்டில் தூங்கி எழுந்த இருவருக்கு போட்டி, பொய்களை யார் மக்கள் மத்தியில பரப்புது? விசக்கருத்துல யார் போட்டியா? இருவர்க்க போட்டியா? இருவர்களுக்கு முதலில் இருவர்களுக்கு போட்டி. அந்த இருவர், ஒன்று கோமாளி சீமான், இன்னொன்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நல்ல சூப்பரா பேர் வைக்கிறீங்கன்னா ஓகே சரியா? இந்த இருவர்களுக்கு இன்று நான் எத்தனை பொய்களை அள்ளி வீசினேன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. ஒரு பக்கம் பாஜக அண்ணாமலை, மறுபுறம் இன்று நான் உன்னை விட நான் கூடுதல பல பொய்கள் அள்ளி வீசி இருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. ஒரு புறம் இந்த சீமான் அவர்கள். இந்த இருவருக்கும் போட்டி, போட்டா போட்டி. இது வெக்கமாக இல்லையா? எவராவது இந்த மக்களுக்காக பேசி இருக்கிறார்களா? எவராக இந்த மண்ணுக்காக பேசி இருக்கிறார்களா? மனசாட்சியாக பேசி இருக்கிறார்களா? ஒன்றுமே கிடையாது. வன்மத்தை பூசுவது, வன்மத்தை பரப்பி அதில் அரசியல் அதை தேடுவது. இதை தவிர இந்த சீமான் அவர்களும் இந்த அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே நல்ல கருத்துல விதைக்க வேண்டும் என்று எங்காவது ஒரு புறம் இவர்கள் பேசியிருப்பது ஒரு காணொலி காட்டுங்கள். நீங்க தான் சீமான் தங்கச்சி மாதிரி பேசுனீங்க, அவர் 1000 பேட்டி கொடுத்துட்டு ஒரு பேட்டியோட உண்மையா பேசணும், நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இல்லம்மா, ஒரு பேட்டியோட உங்களுக்கு கண்ணுல தெரியல, நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அவங்க இது வரைக்கும் பேசலன்னுட்டு அப்புறம் ஏமா அந்த மாதிரிலாம் கைச்சடுங்களை சப்போர்ட் பேசுறீங்க? இவ்வளவு கால் மேல் கால் போட்டு பேசின்னு இருக்கிறீங்களே என்னுடைய அருமை தங்கச்சியா. இந்த தைரியம் தன்னம்பிக்கை யாருமா கொடுத்தது? ஐயா கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து, திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு நிற்கிற சம உரிமைக்காக போராடிய கட்சிமா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற. கண்டிப்பா அதை யாரும் மறுக்கல. இவங்க இது வரைக்கும் ஏதாவது உண்மையை பேசி இருக்கிறாங்களா? சொல்லுங்க. அவங்க எல்லாம் வேற, கலைஞர் எல்லாம் வேற, அவங்க எல்லாம் ஜாம்பவான்கள். அவங்கள பத்தி எல்லாம் நம்ம இப்ப இங்க பேசவே வரல. அப்போ அவங்கள ஜாம்பவான் சொல்லக்கூடிய சீமானுக்கு ஆதரவா பாஜக அண்ணாமலைக்கு ஆதரவா பேசக்கூடிய நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவங்க எல்லாம் பெரிய ஆதரவாலாம் பேசலண்ணா, இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு பேசல. போற இடத்துல எதுக்கு இவங்கள பத்தி பேசுறீங்க? சார் ரைட். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கலைஞர் அவர்ல மிகப்பெரிய ஜாம்பவான். யாரா இருந்தாலும் அவர் ஜாம்பவான் தான், அவர் பெரிய ஆள். அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் நம்மளுக்கு. கை கொடுமா தங்கச்சி, கை கொடுமா. அவரை போயிட்டு தகாத வார்த்தை எல்லாம் இந்த பைத்தியக்கார சீமான் பேசுறாரு. இதுக்கு என்னமா பண்ண முடியும்? நீங்களும் ஒரு பெண்மணியா இருக்கிறீங்க, ஒரு நடிகையா பேசுறீங்க சொல்ல வரீங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க அவர் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு. இந்த கேடு கட்ட சீமானுக்கு என்ன மண்ணாங்கடி தகுதி இருக்கிறது? எவ்வளவு ஒரு கேவலமா பேசி இருக்கிறாரு. அதை விட இவர் என்ன பேசினார் அதை சொல்லுங்க. கலைஞர் அவரை இழிவுபடுத்தி பேசுகிறார். கலைஞர் அவர்களால் தான் தமிழ்நாட்டில் ஊழல் வந்தது, ஒரு தீய சக்தி கலைஞர் என்று எவ்வளவோ பேசுகிறார். அது மட்டுமல்ல, ஓத்தா என்று தப்பாக பேசுகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசினாரா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. நேயர்கள் அவன் சீமானுடைய முகத்தில் கிழிக்க வேண்டிய என்பதற்கு உண்மை பேசுகிறேன். அவ்வளவு பெரிய ஐயாவை நீங்கள் சொல்லலாமா அந்த வார்த்தையை? இவர் ஆட்சிக்கு புடிங்க மண்ணாங்கட்டி பொட்டலம் கட்டி விட்டால் அந்த சமத்துக்கு வெளியே போட்டு விடுகிறாங்களாம். இதற்கு முன்பு என்ன பேசினார்? 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறார். வெக்கமான சூடு சொரண ஈனம் ஏதாவது இருந்திருந்தால் இந்த அதிமுக கட்சியினர் சீமான ஓட ஓட விரட்டி இருப்பார்கள். எதுவுமே செய்யலையே. எங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன இருக்கிறது. ஐயா கலைஞர் பத்தி இந்த கோமாளி சீமான பேசுகின்ற போது நாங்கள் பொங்கி எழுகிறோம். இதுதான் திமுக அதிமுக வித்தியாசம். வேற என்னமா சொல்ல முடியும்? நீங்க சொல்லுமா. ஆகவே சீமான் போன்ற இந்த தற்குறி தலைவராக தமிழ்நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் சீமானுடைய அரசியல் வாழ்க்கை அசமத்து போய் முடியும். சீமான கட்சியினுடைய கூடாரம் கலையும். சீமானுடைய அரசியல் வார்த்தைகள் என்பது தமிழ்நாட்டை ஏற்க முடியாத ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் ருசிப்பார்கள். போக போக சீமானு கட்சியின வாக்கு சதவீதம் குறையும், சரியும். நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றிமா.